கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 17 வயசு ஆகுது. ஸோ படிப்பு இவங்களுக்கு எப்படி இருக்கும் அதான் கேள்வி. இப்ப 17 வயசு அப்படின்போது இவங்களுக்கு சனி தசைய ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா புரட்டாதி அப்படின்போது இவங்களுக்கு குருமாத தசையில பிறந்திருப்பாங்க. 2வது இவங்களுக்கு சனி மாத தசையில இப்போதைக்கு இருப்பாங்க. அப்ப அவங்களோட ஜனன ஜாதத்துல சனி தசை நடத்திட்டு இருக்காரு. இது ஃபர்ஸ்ட் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஆல்ரெடி உருவாகியிருக்கும். உங்களுக்கே அது ரியலைஸ் ஆயிருக்கும் உங்களோட பொண்ணா இருந்தா. 2வது அவருக்கு ராசிக்கு 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப இவங்களோட ஜனன ஜாதத்துக்கும் சனியோட தாக்கம், ராசிக்கும் சனியோட தாக்கம் இருக்கிறதுனால நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பசங்க இவங்க சோ இப்ப கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா வர்றாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு வந்திருக்கலாம். அதுக்கு இந்த 2 சனி தான். ஒரு வீட்டுல ஒரு சனியே ஆட்டைய காட்டுவாரு. இப்ப 2 சனி இன்னும் குட்டைய குழப்புவாரு. அதுதான் இந்த பிள்ளைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இவங்க இன்னமும் முயற்சி பண்ணி வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஸ்லோவா தான் இருப்பாங்க. ஆசிய பேரண்ட் ஆகிய நீங்க பேக்கப் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு புஷ் பண்ணுங்க. அவங்களுக்கு எந்த படிப்பு வருதோ அதை டீல்ல விட்டுருங்க. அதே வராத படிப்புக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இல்லாட்டினா படிச்சவங்ககிட்ட அவங்கள ஹையர் பண்ணுங்க. அது இல்லாட்டினா டியூஷன் இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி அவங்கள விசுவல் கம்யூனிகேஷன் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? அவங்க படிச்சு அந்த மனப்பாடம் படிச்சாங்கன்னா அது எக்ஸாம் எழுத மாட்டாங்க. ஸோ விசுவல்னா ஃபர்ஸ்ட் படிக்க சொல்லுங்க, ஒருக்க ஒப்பிக்க சொல்லுங்க, ஒருக்க எழுதி பார்க்க சொல்லுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு மைண்ட்ல ஏறிக்கிடும். எக்ஸாம் எல்லாம் ப்ரிப்பரா அட்டன் பண்ணுவாங்க. அதே மாதிரி குரு ராசிக்கு 5ல நின்று இவங்க ராசியை 9ஆம் பார்வையா பார்க்கிற ஒரு காரணத்தினால ஸோ அவங்க ஏ பிளஸ் எடுக்காட்டினா கூட பி கேட்டகரியில அவங்க இருப்பாங்க. அதுல ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். அதுக்காண்டி ஜோசியத்தையே நம்பிட்டு அவங்கள படிக்க விடாம விட்டுறக்கூடாது. அவங்கள படிக்க வைங்க. ஸோ குருவோட அனுகிரகத்தின் அடிப்படையில அவங்க டவுன் ஆகுறதுக்கு டவுன் கிரேட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ஓரளவு பேலன்ஸ் பண்ணாங்க அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?